வணக்கம் நண்பர்களே. டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்யூப்ல நியூ மாடலை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தான் ஐக்யூப் வந்து இருக்கே. இப்போ எதுக்காக அந்த நியூ மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு கீழே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கிற மாதிரி எல்லா பிராண்ட்ஸும் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேரியண்ட்டை வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் அந்த வரிசையில் டிவிஎஸும் பார்த்தீங்கன்னா ஐக்யூப்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேரியண்ட்டை ஒரு சின்ன பேட்டரி பேக்கோடு பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் அதே மாதிரி எனக்கு வந்து 1 லட்சமே வந்து அதிகம், ஒரு 50,000 60,000 70,000 இந்த ரேஞ்சில் வந்து ஏதாச்சும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கிற மாதிரி விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு 4 மாடலை GT Force அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஐக்யூப் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ டிவிஎஸ் வந்து ஏன் வந்து இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேரியண்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் போட்டி அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இப்போ ஓலாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக வந்து லான்ச் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து விலை கம்மியான ஒரு வேரியண்ட் கொடுத்தா தான் இன்னும் டாப் பீக்குக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால ஓலாவில் பார்த்தீங்கன்னா விலை கம்மியான வேரியண்ட் வந்து கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏத்தர் வந்து ரிஸ்டா வந்து கொண்டு வந்தாங்க. அதுவும் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேரியண்ட்டாக வந்து விற்பனைக்கு வந்துச்சு. அப்போ மார்க்கெட் போட்டி வந்து நல்லா போயிட்டுருக்கு. அப்போ நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95,000 ப்ரைஸில் ஒரு பேஸ் மாடலை பார்த்தீங்கன்னா ஐக்யூப்ல வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதேமாதிரி டாப் வேரியண்ட் இப்போ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஐக்யூப் வந்து லான்ச் ஆனப்பவே எஸ்டி அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. அது வந்து அஃபிஷியலாக லான்ச் ஆகலை, டெலிவரிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஐக்யூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நார்மல் ஐக்யூப்ல எஸ்ன்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ எப்படி பேஸ் வேரியண்ட்டை கொண்டு வந்தாங்களோ அதேமாதிரியே நல்ல ரேஞ்சு போகிற மாதிரி டாப் வேரியண்ட் எஸ்டி அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பேஸ் மாடல் டாப் மாடல் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக முதல்ல நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போதைக்கு வந்து ஐக்யூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து 3 வேரியண்ட்டு, நார்மலாக பேஸ் வேரியண்ட்டு, மிட் வேரியண்ட்டு, டாப் வேரியண்ட்டு 3 வேரியண்ட் வந்துருக்கு. இதில் பேஸ் வேரியண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2.2 கிலோவாட் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப விலை கம்மி. ஸோ 2.2 கிலோவாட்டு, அதேமாதிரி 3.4 கிலோவாட் அப்படின்னு 2 மாடல் வந்துருக்கு பேஸ் வேரியண்ட்டில். மிட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐக்யூப் எஸ்ன்னு வரும், அதுலேயும் 3.4 கிலோவாட் பேட்டரி தான் வந்திருக்கு. டாப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் 2 மாடல் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 3.4 கிலோவாட்டு, இன்னொன்று 5.1 கிலோவாட்டு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 வேரியண்ட்டாக வந்திருக்கு. அந்த 5 வேரியண்ட்டில் வந்து 3 வேரியண்ட்டில் வந்து 3.4 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பெருசாக சேஞ்சஸ் எதுவும் வந்து கிடையாது. மெயின் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தா பேஸ் வேரியண்ட்டு 2.2 கிலோவாட்டு, டாப் வேரியண்ட்டு 5.1 கிலோவாட்டு. இதில் தான் வந்து மேஜர் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம வந்து பேஸ் வேரியண்ட்டை பற்றி வந்து பார்த்துருவோம். இந்த 2.2 கிலோவாட் பேட்டரி மூலமாக நமக்கு வந்து எவ்வளோ ரேஞ்ச் வந்து கிடைக்கும் அப்படின்னா, டிவிஎஸ் வந்து 2 ரேஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. ஒரு நார்மல் மோடு எக்கானமி மோடில் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து 75 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வருங்கிறாங்க. இல்லை நம்ம எக்கானமியில் போகாமல் கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் ஸ்போர்ட் மோடில் நம்ம வந்து போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 60 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 75 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு இருக்காங்க. மற்ற மிட் வேரியண்ட்டு டாப் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. மிட் வேரியண்ட் வந்து 78 வரைக்கும் போகும், டாப் வேரியண்ட் வந்து 82 வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகும். பட் இந்த வேரியண்ட் வந்து 75 வரைக்கும் நமக்கு வந்து போகுது. அதேமாதிரி சார்ஜிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சின்ன பேட்டரி தான், இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பேட்டரி இந்த பேஸ் வேரியண்ட்டில் தான். ஸோ 2 மணி நேரத்திலே நமக்கு வந்து 0லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் வந்து கம்மி, 115 கிலோகிராம் மட்டும் தான் பேஸ் வேரியண்ட்டு. இதுவே மிட் வேரியண்ட் 3.4 கிலோவாட் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 118.6 கிலோ வந்து வரும். டாப் வேரியண்ட் எடுத்திங்க அப்படின்னா 129.7 கிலோ வந்து வரும். ஸோ இருக்கிறதுலே பேட்டரி கம்மி, வெயிட்டும் வந்து கம்மி. அது இப்போ பேட்டரி கம்மிங்கிறப்ப ரேஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓரளவு வந்து 60லேருந்து ஒரு 75 வரைக்கும் தான் நம்மளால் வந்து போக முடியும். இப்போ அடுத்தது வந்து இதுவே வந்து ஒரு டாப் வேரியண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து 5.1 கிலோவாட் வந்து கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 80% 4 மணி நேரம் 18 நிமிஷத்துலேயே வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிடலான்னு வந்து சொல்கிறாங்க. டாப் வேரியண்ட் அப்படிங்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்து மற்ற வேரியண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா 4.5 மணி நேரம் ஆகும் ஒரு 0லேருந்து 80 ஆக. பட் டாப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 மணி நேரம் 18 நிமிஷத்திலே நமக்கு வந்து 80% வந்து சார்ஜ் ஆயிரும். டாப் ஸ்பீடு வந்து 82 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 110 150 2 ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. 150ங்கிறது நம்ம எக்கானமியில் போனால் நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பீடாக போகிறோம், கொஞ்சம் ஸ்போர்ட் மோடில் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரியல் டைமில் 110 வரைக்கும் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ 82 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து டாப் ஸ்பீடு வந்து போகலாம். 110 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேஞ்சு வந்து கொடுக்குது. ஸோ இருக்கிறதுலே வந்து பெரிய பேட்டரி பேக்கேஜ் வந்து அந்த டாப் வேரியண்ட் 5.1 கிலோவாட் பேட்டரி வந்து டாப் வேரியண்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பேஸ் வேரியண்ட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கட் ஆகுது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ எல்லா வெஹிக்கிளுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட்டிங் செட்டப் வந்து கொடுத்துட்டாங்க. எல்லா மாடலையும் நமக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் டிஎஃப்டி கன்சோல் வந்து கொடுத்துட்டாங்க. அது மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா மாடலையும் கொடுத்துட்டாங்க. என்ன நீங்கள் வந்து பேஸ் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 5 இன்ச்சில் டிஎஃப்டி வந்து இருக்கும். மிட் வேரியண்ட் டாப் வேரியண்ட்லாம் எடுத்திங்கன்னா 7 இன்ச்சில் நமக்கு வந்து இருக்க போகுது. எல்லா மாடலையும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து வருது, 220 mm வந்து கொடுத்துட்டாங்க. கிரேடபிலிட்டி அந்த ஒரு ஹில்ஸ்லாம் வந்து ஏறுதில்ல, அந்த ஏற்றத்தில் ஏறுற அந்த இழுக்கிற தன்மை அது வந்து கிரேடபிலிட்டி 10 டிகிரி கொடுக்குறாங்க. IP67 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஆவரேஜ் தான் 157 mm கொடுத்துருக்காங்க. எல்லா மாடல்லையும் வந்து சீட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 770 mm வந்து வருது.
இப்போ பேஸ் மாடலில் வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறப்ப ஃப்ளிப் கீ வந்து வராது. ஃப்ளிப் கீ வந்து நமக்கு வந்து மிட் வேரியன்ட் டாப் வேரியன்ட்டில் மட்டும் தான் ஃப்ளிப் கீ வந்து வருது. அதேமாதிரி டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் காரில் வரக்கூடிய ஒரு ஃபீச்சர், எவ்வளோ டயர் ப்ரெஷர் இருக்குங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். அந்த ஒரு ஃபீச்சர் வந்து நமக்கு வந்து டாப்பில் மட்டும் தான் இருக்குது. அது வந்து மிட் வேரியன்ட்டில் கூட அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சோல் வந்து டாப் வேரியன்ட் மிட் வேரியன்ட்டில் நமக்கு வந்து 7 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி கலர்ஸ் வந்து மாறுது. பேஸ் வேரியன்ட்டில் நமக்கு வந்து 2.2 கிலோவாட் பேட்டரி எடுத்தோம்னா 2 கலரில் கிடைக்குது. 3.4 கிலோவாட் பேட்டரி எடுத்தோம்னா 3 கலரில் வந்து கிடைக்குது. மிட் வேரியன்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதேமாதிரி வந்து ஒரு 3 கலர் 3.4 கிலோவாட் பேட்டரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக வந்து 3 கலர்ஸ் வந்து கிடைக்குது. டாப் வேரியன்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 கலர்ஸில் வந்து கிடைக்குது. ஸோ வந்து மெயின் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா பேட்டரி தான், ரேஞ்சு தான். எனக்கு வந்து அதிகமாக ரேஞ்ச் வேணும், ஒரு 100க்கு மேலே ரேஞ்ச் வேணுங்கிறவங்களுக்காக டாப் வேரியன்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சில பேர் வந்து ரேஞ்ச் அவங்களுக்கு வந்து பெருசாக தேவைப்படாது. ஏன்னா டெய்லி அவங்க வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் போவாங்க. ஒரு காலேஜ் வந்து போகிற பையனாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு நார்மலாக மார்க்கெட் போயிட்டு வரவங்க, குழந்தைய ஸ்கூலில் விடுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க ரேஞ்ச் பெருசாக கேட்க மாட்டாங்க. பட் ப்ரைஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களை கவர் பண்ணுறதுக்காக தான் பேஸ் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 95,000 வந்து வரும். டாப் வேரியன்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1,85,000 வரும். மிட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து 137, அடுத்து வந்து 146, 156 இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு நல்ல குவாலிட்டியாக நம்பி வாங்குற மாதிரியான ஒரு மாடல் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு iQube வந்து நல்ல ஒரு சாய்ஸாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா GT Force அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து 1 இல்லை 2 இல்லை ஒரு 4 ஸ்கூட்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 4மே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து கொடுக்கல. நார்மலான ஒரு டீசெண்டான டிசைனில் இருக்கிற மாதிரியான மாடல்ஸு. அதேமாதிரி வந்து ஒரு ஜென்ஸு லேடிஸு 2 பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காம ஒரு 100 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த 4 மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரைஸுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. விலை கம்மியாக இந்த 4 மாடலையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேஜஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஸ் மாடல். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து டாப் ஸ்பீடு 25 கிலோமீட்டர் தான் போகும். அதனால் வந்து லைசன்ஸ்லாம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ரிஜிஸ்டர் பண்ண வேணாம். 25 கிலோமீட்டர் போகும். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 70 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்சு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனில் வந்து இருக்குது. நம்ம வந்து டிவிஎஸ்ல முன்னாடி ஸ்கூட்டி பெப்புன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு காம்பாக்டாக இருக்கும். மொதல் லேடிஸ்லாம் வந்து ஸ்கூட்டர் ஓட்ட கற்றுக்குறாங்கன்னா அந்த மாடல் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிம்பிளான டிசைனில் வந்து இருக்குது. சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு ஒரு வயசானவங்க இல்லைனா இப்போ தான் ஒரு காலேஜ் போகிற பொண்ணு அந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வேஜஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55,000 மட்டும்தான். ஸோ ரொம்ப விலை கம்மியாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டர் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதிலே வந்து ரைடு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வந்து நமக்கு வந்து போகும். பட் ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும். வேஜஸ் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான டிசைனில் வந்து இருக்குது. பட் இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் இருக்கிற மாதிரி இந்த மாடல் வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 65,555 ரூபாய். இதுவுமே வந்து நமக்கு வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான். பட் வந்து ரொம்ப ஸ்பீட் எதிர்பார்க்காம ஒரு ஸ்லோவாக ஒரு 25 கிலோமீட்டரே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாடல் வந்து ஏற்ற ஒன்றா வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா OnePlus Pro அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் வந்து இருக்குது. ஸோ இது முன்னாடி பார்த்த மாடலை விட இது இன்னும் கொஞ்சம் லுக்காக வந்துருக்கு. பட் இது வந்து நல்லா ஸ்பீடாகவும் வந்து போகும். ஏன்னா முன்னாடி பார்த்த 2 மாடலுமே நமக்கு வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷனே 25 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு போகும். பட் இப்போ பார்த்த மாடல் வந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ஸ்பீடு போகும். 110 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்சு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 110 ரேஞ்சு சொல்கிறாங்கன்னா நம்ம நல்லா ஸ்பீடாக 60-70 மெயின்டைன் பண்ணோம்னா மேபி ஒரு 90+ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ வந்து ஸ்பீடு 70 90+ அப்படிங்கிறப்ப இது வந்து நார்மல் யூசேஜுக்கு டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒன்றா வந்திருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 76,555 ரூபாய். அடுத்து ஃபைனலாக வந்து டிரைவ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பெக் தான். முன்னாடி பார்த்த மாதிரியே 70 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு வந்து போகும். 110 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து போகும். பட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது 84,555 ரூபா. ஏன் இந்த ஒரு 10,000 கிட்ட வித்தியாசம் வருது அப்படின்னா அந்த மாடல் தான், டிசைனுக்காக தான் வந்து ப்ரைஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக OnePlus Pro அப்படிங்கிறது அதை விட நமக்கு வந்து டிரைவ் ப்ரோ அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்குது. சீட்ஸ்லாம் வந்து வேறு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து மாடர்னாக இருக்குது, ஒரு ரெட்ரோ லுக்லையும் இருக்குது, மாடர்னாகவும் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த டிசைனுக்காக தான் அந்த ப்ரைஸு. லாஸ்ட் 2 மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு 110 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும். அப்போ வந்து எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, பட் ஸ்பீடு போலனாலும் வந்து பரவாயில்ல, டெய்லி யூசேஜ் பண்ணுறதுக்கு கம்மியான விலையில் வந்து ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்ற ஒன்றா இருக்கும். நன்றி.